Welcome students. This is 11th physics unit 6 gravitation. So it is the new topic in this unit, gravitational field. அதாவது கிராவிடேஷன் மட்டும் பார்த்தோம், புவி ஈர்ப்பு. அந்த புவி ஈர்ப்பினுடைய புலம் அது எங்கே இருக்குது, அந்த ஃபீல்டு எங்கே இருக்குன்னா நம்ம பார்க்குறோம். இப்போ எர்த்தில் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பொருளை தூக்கி கீழே போட்டால் கூட அது கீழே விட விழுதுன்னா டியூ டு த கிராவிட்டி, இது நம்மளுக்கு தெரியும். இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இப்போ இது எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னுவோம். ஒரு சார்ஜ் சுற்றி இருக்கிற ஃபீல்டு தான் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டை சுற்றி இருக்கிற ஃபீல்டு தான் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டுனால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டுனா டூ ஆப்ஜெக்ட், இந்த ஈன்னு நம்ம எடுத்துக்கலாம். கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்ம ஈன்னு நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் த டூ அட்ராக்டர் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இது கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணிக்க போகுது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க போகுது. அப்படி இருக்கும்போது அது சம்மந்தமாக அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அவைலபிள். டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒன்று காண்டாக்ட் ஃபோர்ஸ், ஃபிசிக்கலி காண்டாக்ட், அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒன்றா காண்டாக்ட் ஆகி அப்புறம் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது தான் ஃபிசிக்கலி காண்டாக்ட். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, தேர் இஸ் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். தேர் இஸ் ஒரு குறிப்பிட்ட சம் டிஸ்டன்ஸ், மைனர் டிஸ்டன்ஸ் ஆர் மேஜர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட். It is not contact with each other. The force is exerted by the one object to the other and also other object to the this second object. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஃபோர்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். இதுதான் வந்து நான் காண்டாக்ட்னு சொல்கிறோம். டன். ஓகே, இப்போது த மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் காஸ்ட் பை ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். எதில்? காண்டாக்டில் த மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் காஸ்ட் பை த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேருந்து ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான், தட் இஸ் நாட் த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். ஓகே, இட் எக்ஸர்டட் பிட்வீன் த டூ காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இது ரெண்டுமே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ் தான். ஸோ த மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா, மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் காஸ்ட் பை த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே செயல்படுறதுனால தான் அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்றதுனால இட் எக்ஸர்டட் பிட்வீன் த டூ காண்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். பூமி, எர்த்து. பூமி இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது. தேர் இஸ் எ ஃபோர்ஸ் given by mass of the sun and also there is a force given by mass of the earth. இங்கேயும் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பட் இட் இஸ் நாட் காண்டாக்ட். இது எந்த வித காண்டாக்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேருக்குள்ள காண்டாக்ட் இல்லை. தெர் இஸ் எ கேப். ஓகே, அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபிசிக்கல் காண்டாக்டை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் இன் காண்டாக்ட் இன் நேச்சர், இட் இஸ் இன் த நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னா. இது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ், அது ஃபிசிக்கலாக காண்டாக்டில் இல்லை, நாட் ஃபிசிக்கலி காண்டாக்ட் வித் ஈச் அதர். பட் இட் இன்ட்ராக்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த ஈச் அதர். இவர் எர்த்து வந்து சன்னுக்கு ஃபோர்ஸ் கொடுப்பாரு. அப்போ சன் என்ன பண்ணும், அந்த ஃபோர்ஸை எடுத்துக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கும். ஸோ எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சன், சன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் எக்ஸர்டட் பிட்வீன் டூ காண்டாக்ட் ஃபோர்ஸ். இட் எக்ஸர்டட் பிட்வீன் டூ காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, அதனால தான் வந்து இந்த ரெண்டு காண்டாக்ட் ஃபோர்ஸை எர்த்தையும் சன்னையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து நாட் ஃபிசிக்கலி காண்டாக்ட் வித் ஈச் அதர் அண்ட் எக்ஸிஸ்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தம். அது ரெண்டுத்துக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இந்த இந்த எர்த் இருக்கு இல்லையா, எர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் பை சன் அப்படின்றாங்க. எர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் பை சன்னா, அப்போ என்ன அர்த்தம், சன்னு தான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, எர்த்து இதை ஏற்றுக்கிறாரு. அப்போ ஏற்றுக்கொள்ள ஃபோர்ஸ், இப்போ நான் ஒருத்தனை அடிக்கிறேன்னா, ஒருத்தனை அடிக்கிறோம்னா அவன் வலி தாங்குறான் இல்லையா, அவன் அந்த வலியை ஏற்றுக்கிறான்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த ஃபோர்ஸ் கிவன் பை த நெய்பர் ஆப்ஜெக்ட். ஓகே, ரைட். இப்போது
அதனால தான் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் கான்டாக்ட் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் த டேஷ் ஃபோர்ஸ், தட் இஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்காது. தேர் இஸ் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். when the gravitational force takes place means automatically the force experienced by the one object by given by another object. ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குற ஃபோர்ஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணதுலே அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாகவும் நம்ம சொல்லலாம். பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், இது வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு என்பது இது இன்ட்ராக்ட் பிட்வீன் டூ பாடி ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து ரெண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையே தான் நடக்கும். அதுலேயும் வந்து அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன், அதோட இன்ட்ராக்ஷனை பொறுத்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம், கான்டாக்ட் நான் கான்டாக்ட். கான்டாக்ட்னா ஃபிசிக்கலி டச்சுடு, நான் கான்டாக்ட்னா இப்போ எக்ஸாம்பிளாக சன்னு வந்து எடுத்துக்கிறோம். தேர் இஸ் நோ கான்டாக்ட் வித் ஈச் அதர், தேர் இஸ் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த்து. த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சன் டு த பை த எர்த்து அண்ட் ஆல்சோ தி எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் பை த சன். மாற்றி மாற்றி ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுத்துருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து இங்கே நடக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அதனால் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ நம்ம ஃபீல்டை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஃபீல்டை பற்றி படிக்கணும்னா அங்கே கிராவிட்டி எப்படி இருக்குது முதல்ல நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். அடுத்தது அந்த ரெண்டுக்கும் அது சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள ஒரு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபோர்ஸ் நடக்கும்போது தெர் இஸ் எ சவுண்டு, ஒரு மிஸ்டீரியஸ் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிசயத்தக்க ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குமா, வித்தவுட் டச்சிங் இட், எந்த வித டச்சிங் இல்லாமல் ஒரு விதமான ஒலி எழுப்புகிறது அப்படின்றாங்க. சரி, இப்போ ஃபார் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான புஷ் அண்டு புல். ஒரு நபர் நிற்கிறாரு, அவரை பிடிச்சி தள்ளுறோம். அப்படி தள்ளும்போது we have to give the force, we given the force, we know the magnitude of the force. ஸோ அது அப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரென்த்து எவ்வளோன்ட்டு நம்மளால் ஈஸியாக உணர முடியும், பார்ப்பதனாலேயோ செய்வதனாலேயோ நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது வந்து ஃபார் கான்டாக்ட் ஃபோர்ஸ். பட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு பாருங்கள், ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு த ஃபீல்டு வில் பி இன்ட்ரடியூஸ்டு. யார் கொடுக்குறா, ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு. அதனால தான் ஃபீல்டு வில் பி இன்ட்ரடியூஸ்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது அப்போது ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் த ஃபீல்டு வில் பி இன்ட்ரடியூஸ்டு. அந்த ஃபீல்டு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எதுக்கு, ஒரு M1 ஃபோர்ஸ் இருக்குதுன்னா ஒரு M2 ஃபோர்ஸ் இருக்குதுன்னா அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி நம்ம அதை பார்க்க, அதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவேஷனை பாருங்கள். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஃப் யார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து இங்கே ஒன்று இருக்கார், இங்கே ஒன்று இருக்கார், இடைப்பட்ட தொலைவு R². இங்கே இது M1 வச்சுங்க, இது M2 வச்சுங்க. ஓகே, த ஃபோர்ஸ் M1 கிவ் டு த ஃபோர்ஸ் டு M2 இவர் தான். அப்போ இவர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றுக்கிறாரு. சரி, இப்போ அதை ஏற்றுனோடனே அதற்கான ஈக்குவேஷன் தான் கொடுத்துட்டோம். அக்கார்டிங் டு த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் F21 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் Gm1 M2 பை R². சரி, இது வந்து பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது. அடுத்தது கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, GFIன்னு சொல்லுவாங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி, அதாவது இன்டென்சிட்டினா செறிவுன்னு பேர். அதுக்கு வந்து லெட்டர் பார்த்திங்கன்னா E. இந்த இன்டென்சிட்டியை நம்ம என்னவா சொல்லலாம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகுன்னு சொல்லலாம், அல்லது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆகுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் M1 இருக்குது, இல்லை M1 இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த M டிஸ்டன்ஸில் நல்லா கவனிங்க. அந்த பாயிண்ட்டு M1 ஃப்ரம் M1 டிஸ்டன்ஸில், M1லேருந்து R டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டு R டிஸ்டன்ஸில் எங்கேருந்து, M1லேருந்து. இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள், இதுதான் M1. புரியுதுங்களா? இப்போ ஒரு இந்த M1லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, R டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட், அதனுடைய டிஸ்டன்ஸு R ஃப்ரம் M1. M1லேருந்து இங்கே ஏற்படுகின்ற கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as
the gravitational force experienced by the unit mass placed on it, இதுதான் யூனிட் மாஸ். ஓரளவுக்கு நிறை கொண்ட ஒரு பொருள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அவ்வளோதான். இதனுடைய மாசு 1 கிலோகிராம் உள்ள ஒரு மாசு கொண்ட ஒரு பொருள் எவ்வளவு ஃபோர்ஸை எடுத்துக்குதோ அதுதான் இன்டென்சிட்டி. ஒருத்தனால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதான் அவனுடைய திறன், செறிவு. ஒருத்தனால் வெப்பத்தை எவ்வளோ தாங்க முடியுமோ அதுதான் அந்த வெப்ப ஏற்பு திறன்னு சொல்கிறது. ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த யூனிட் மாஸ் பிளேஸ்ட் ஆன் இட், இட் இஸ் கிவன் பை த ரேஷியோ. பார்த்தீங்கன்னா இதுதான் த ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு த மாஸ், அவ்வளோதான். அது m2 வச்சுங்க. த ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு த மாஸ். அப்போது இந்த மாசு m2 இதனோட மாசு எதை பொறுத்து? இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறத பொறுத்து. சரி, இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண இந்த ஃபார்மேட் எப்படி சார் வந்தது? ஸோ யூஸிங் த ஃபார்மேட் E, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா இதுதான், F ஈக்குவல் டு Q இன்ட்டு E. இதுதான் நம்ம ஃபார்முலா. அல்லது EQன்னு படிச்சிருப்பீங்க, F ஈக்குவல் டு EQன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ அங்கே சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில், பட் இங்கே கிராவிடேஷன் ஃபீல்டில் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். அதுதான். அப்போது தேர்ஃபோர் E ஈக்குவல் டு F/m. இப்போ எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், அதே மெத்தட் தான் கொடுத்துக்கிறோம். இதுனா சார் F2 என்ன, அந்த ஃபோர்ஸு m1 ஃபோர்ஸு m2 கொடுக்குது, m2 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த எபோவ் ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. E1 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப், நான் சைடில் எழுதி காட்டுறேன் அப்போ தான் புரியும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? E1 ஈக்குவல் டு F21 ஃபார்முலா என்னப்பா, மைனஸ் ஆஃப் G m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே ஒரு m2 இருக்குது, இன்ட்டு 1/m2 போட்டுங்க, இப்போ தான் சரியாக வரும். ரைட்டு, ஏற்கனவே ஒரு m2 இருக்குது. இந்த m2 கேன்சல் ஆகி போச்சு. ரிமைனிங் E1 ஈக்குவல் டு இந்த வந்து பாருங்கள், ரிமைனிங் E1 ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்கள், மைனஸ் GM1 பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். இந்த ஆர் கேப் அங்கே வந்துடும், இங்கே வருது இல்லையா, இந்த ஆர் கேப், அவ்வளோதான். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இதை தான் கிராவிடேஷனல் ஃபீல்டாக சொல்ல போகிறோம். இங்கே E இஸ் த, இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், E வந்து வெக்டார் குவான்டிட்டி டுவர்ட்ஸ் m2, ஏன்னா m2 தான் ஏற்றுக்குது. ஓகே, ஆர் கேப் இஸ் அலாங் த லைன் பிட்வீன் m1 அண்ட் m2. இதுதான் ஆர் கேப்பு, த லைனு. ஆர் m2 வந்து உங்களுக்கு தெரியும் யூனிட் மாசு, இதுதான் அந்த யூனிட் மாசு. இங்கேருந்து ஃபோர்ஸ் கொடுத்து யூனிட் மாசுக்கு நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ தேர்ஃபோர் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ், இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. தேர்ஃபோர் கிராவிடேஷனல் ஃபீல்டு மைனஸ் GM பை ஆர் ஸ்கொயர். பொதுவாக இப்போ வந்து இது m1 கொடுக்குறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அது இது பொதுவாக நம்ம ஒரு மாஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதான் ஃபைனல் ஃபார்முலா. சரி, இப்போ ஒரு கான்செப்ட் வரோம். என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய பொருள், இது ஒரு மாஸ், இது ஒரு சின்ன மாஸ் இல்லையா. ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் தான் இதை கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். அப்போ அதனுடைய ஃபீல்டுடைய வேல்யூ இதை சொல்லியாச்சு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. என்னென்னா, the mass m interact the gravitational field intensity due to the mass m. இவரை பொறுத்து, இந்த மாஸை பொறுத்து தான் இங்கே இருக்கிற மாஸுக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு த மாஸ், இதை பொறுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, Fm ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு, ஏன் இவர் தான் அவருக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, அவருடைய மாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். Fm ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி,
we can equate this with Newton second law. இந்த ஈக்குவேஷன் வந்து நியூட்டன் செகண்ட் லா கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். நியூட்டன் செகண்ட் லா உங்களுக்கு தெரியும், F = ma உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணுங்கள். ma = me. அப்போ m ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு செப்பரேட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. பட்டு டைரக்ஷன் மேக்னிட்யூட் ரெண்டுமே சேம், ஈக்குவல் தான். டைரக்ஷன் சேம் தான், ஒரே டைரக்ஷன் தான், மேக்னிட்யூட் ஒரே டைரக்ஷன் தான். இங்கே கிராவிடேஷன் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு த ஆக்சலரேஷன் ஆன் பார்ட்டிகல். ஏன்னா இது ரெண்டு ஆக்சலரேஷனும் ஃபீல்டும் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஓகே, இங்கே ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வில் பி எக்ஸ்பிளைன் பை த கிராவிடேஷன் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஏன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால மட்டும்தான் நம்ம ஃபீல்டு இன்டென்சிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கான்டாக்டில் இருக்கிறதுல ஒன்றுமே பண்ண முடியும். ஏன்னா கிராவிடேஷன் ஃபீல்டு மீன்ஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான், அது நம்ம என்ன சொல்லிட்டோம். ஸோ இதுதான் கிராவிடேஷ்னல் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சது. இன்டென்சிட்டியை பொறுத்து தான் நம்ம ஃபீல்டே கொண்டு வரோம். சரி, இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ண நம்ம இதில் வெரிஃபை பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வந்ததுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாச்சு. ஃபைனலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கவனிங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து மாசுன்னு வச்சுக்கலாம், இது வந்து சன்னுன்னு வச்சுக்கோ, சன். ஓகே, இங்கே ஒரு கோல் சுற்றி வருது, இங்கே ஒரு கோல் சுற்றி வருது. ஓகே, அப்போ இன்னாண்டே ஒன்று சுற்றி வருது. ஓகே, டன், சுற்றி வருது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மார்ஸு, வீனஸு, எர்த்து 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து PQRன்னு வச்சுங்க நேமுக்காக. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ. அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுங்க, டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது டிஸ்டன்ஸ் இது இப்போ கிட்டக்க இருக்கிறதுனால இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். போக 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 ஃபோர்ஸ் குறைவாக ஆரம்பிக்கும். இப்போ 2 மேக்னெட்டை கிட்ட கொண்டு வந்து வைக்கிறோம், மேக்னெட்டு கிட்ட கொண்டு வந்து வைக்கிறோம், கிட்ட வரும்போது உடனே இழுத்துக்குது, போக 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 அதனுடைய ஃபோர்ஸ் குறையுது இல்லையா. அந்த மாதிரி அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ், when distance is increased the field is decreased. அவ்வளோதான். the distance will be increased, the field strength of the field is decreased. ஸோ இது எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். in P R சரி இது Q R இல்லையா. அப்போ இதில் எது ரொம்ப அது கம்மின்னு சொல்லுங்கள். இது ரொம்ப கம்மி, இது ரொம்ப கம்மி, இதுதான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபீல்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது அப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு உடனே புரியாது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு குறையுதுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். சரி, இப்போ இந்த ஃபீல்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டு என்பது ஒரு புலம் என்பது நம்மளுக்கான மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் மாதிரி டு கால்குலேட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் இன்ட்ராக்ஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எதை வேணால் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா ஃபீல்டு இஸ் த ரியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இட் கேரிஸ் எனர்ஜி, ஆற்றல், அண்ட் ஆல்சோ எ மொமெண்டம் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸில் வந்து எனர்ஜியும் மொமெண்டம் கொண்டு போகுது. ஓகே, த கான்செப்ட் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் பை பிஹேவியர் ஆஃப் த சார்ஜஸ். இது பொதுவான கருத்து. ஒரு ஃபீல்டுடைய கான்செப்ட் எப்படி கொடுக்குதுன்னா டியூ டு த சார்ஜஸ் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டில் தெளிவாக படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்பில். ஆனால் இங்கே இந்த ஃபீல்டு சார்ஜ்னா என்ன, த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 masses, அதான் சார்ஜிங்கு. த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 masses அதை பொறுத்து தான் அதனுடைய ஃபீல்டு. தென் ஃபைனலி இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டினுடைய யூனிட் நியூட்டன் பெர் கிலோகிராம் அல்லது நியூட்டன் கிலோகிராம் -1. இதுவும் ரைட் தான், அல்லது இதுவும் ரைட் தான். அது இல்லாமல் இந்த யூனிட் மீட்டர்/s². இது எப்படி சார் வந்ததுன்னா நம்ம பாருங்கள், இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு வச்சுங்க. ஃபோர்ஸோட யூனிட்னா நியூட்டன், இதோட யூனிட்னா கிலோகிராம். அதனால தான் நியூட்டன் பெர் கிலோகிராம்னு சொன்னாங்க. ரைட். இது இன்னும் நம்ம மாடிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நியூட்டனுக்கு ஃபோர்ஸுக்கான இன்னொரு யூனிட் இருக்குது, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 நியூட்டன். கீழே வந்து இன்னொரு இப்போ இதுக்கான கிலோகிராம் போட்டிருக்கேன். கிலோகிராம் கேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இது மீட்டர்/s² இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஸோ வேல்யூ எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் 1 மார்க்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. கிராவிடேஷன் ஃபீல்டு நான் தெளிவாக சொல்லியாச்சு. காண்டாக்டு
நான் காண்டாக்ட். காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ஃபிசிக்கல் காண்டாக்ட், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம். அதை பேஸ் பண்ணி எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த இன்டென்சிட்டி எப்படி ஆக்ட் ஆகுது, அதற்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கணும், ஆசிலரேஷனும் இன்டென்சிட்டியும் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்றதை நம்ம கிளியராக நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா கிராவிடேஷன் ஃபீல்டும் எதை பொறுத்துனா டு ஆசிலரேட் த ஆப்ஜெக்ட், அதை பொறுத்து தான். தேங்க்யூ சில்ட்ரன்.